பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வழக்கம் போல தான் குரு பகவான் தனது மிதுன வீட்டில் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது புத பகவானுடைய வீடு. இன்னும் கிட்டத்தட்ட மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சரி, கேது பகவான் எப்பவும் போல் சிம்ம வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார், பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து செவ்வாய் பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. புதன் அங்கே இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே தான் இருக்கார். ராகு வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் மாறுவார். சுக்கிரன் தான் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். கும்ப வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது நட்பு வீடு தான். 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். மீன வீடுங்கிறது அவருக்கு உச்ச வீடு, நட்பு வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. சூரிய பகவான் அழகாக போயிட்டார் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் தான் இருக்கார். 14 வரைக்கும் கும்ப வீடு, அது மாசி மாதம்னு சொல்கிறது. 15ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு மார்ச்சுக்கு 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அது பங்குனி மாதம்னு சொல்கிறது. இதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. பொதுவாக சுக்கிரன் வந்து உச்சமாகிறது நல்லது. ஏன்னா பொருளாதார கிரகம் சொல்கிறது சுக்கிரன். குருவையும் ஒரு பொருளாதார கிரகம், சுப கிரகம் சொல்கிறது. சுக்கிரன் ஒரு சுப கிரகம். அப்போ இந்த மாதத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும். சுபமான காரியங்கள், விசேஷங்கள் நிறைய நடக்கும். சுக்கிரன் உச்சம்னா நிறைய திருமணங்கள் ஆகும். சுக்கிரன் உச்சம்னா அத்தை மாமா உறவு, அத்தை மகள் உறவு, மருமக உறவு நல்லா இருக்கும். சுக்கிரனா சகோதரிகளுக்கு நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு நல்லது, பெண் அதிகாரிகளுக்கு நல்லது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, அது அந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால எந்த ராசிக்கு நல்லதுங்கிறத பார்ப்போம். குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வங்கள் உள்ள ஆலயங்களில் நிறையா திருவிழாக்கள் நடக்கும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மகம் 2ஆம் தேதி வருது. ரொம்ப விசேஷம். மகம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும். அதில் குறிப்பாக மாசி மகம்ங்கிறது விசேஷம். குறிப்பாக கும்பகோணத்தில் மாசி மகம் திருவிழா மிகப்பெரிய சிறப்பாக நடக்கும். எல்லா ஆலயங்கள்லையும் சிறப்பாக நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, நேயர்கள் இப்போ தான் நீங்கள் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமல தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நாம் மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுவும் ஒரு அற்புதமான மாதம் தான். மேச ராசிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.5 சனியாக மறந்துடலாம் 30 வயசு கீழே இருக்கவங்க. ஏன் சார் அப்படின்னா, ராசிக்கு பாக்கியாதிபதி 9 குடையவர் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார், திரும்ப 5ஆம் இடத்தை பார்க்குறார், திரும்ப 11ஆம் இடத்தை பார்க்குறார். 5, 9, 7 2 திரிகோணம். 5ஆம் இடம் ஒரு திரிகோணம், 9ஆம் இடம் ஒரு திரிகோணம், 16ஆம் இடம் லாபம். புரியுதா? அப்போ திரிகோண ஸ்தானத்தை குரு பார்க்கறதாலே உங்களுக்கு யோகம்தான். அதை விட சிறப்பு, இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு தான், அவர் பார்க்கறது சிறப்பு. அப்போ பாக்கியாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, பாக்கியாதிபதி 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறாருன்னு எடுத்துக்கணும். அப்போ 5, 7, 11 புரிதம்னா ஒரு மனிதன் மேலே வர்றாரு, இந்த மாதம் சிறப்பாக இருப்பார்னு அர்த்தம். குருனால் நீங்கள் கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்குது, பூர்வ புண்ணியம் கிடைக்குதுன்னு அர்த்தம். சரி, அடுத்து இங்கே யார் இருக்கா 11ஆம் இடத்துல? ராகு பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார், செவ்வாய் பகவான் இருக்கார். 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இங்கே தான் இருக்கார். அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன், இங்கே பெருசாக போட்டிருக்கேன். 15ஆம் தேதிக்கு மேலே மீன வீட்டுக்கு வந்துவார். 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார்.
கும்பத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே அது நன்மை தான் செய்யும். அந்த கோபுரம் எப்படி உயர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கிரகங்களுடைய காரகமும் உயர்வாக இருக்கும். சரி, நம்ம என்ன பேசியிருக்கோம்? எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நல்லது தான் பண்ணும். ஏன்? 11ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம், லாபம், அபரிவிதமான லாபம், பேராசை, எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கறது எல்லாம் 11ஆம் இடம். மூத்த சகோதரம், சித்தப்பா எல்லாம் 11ஆம் இடம். பெரும் புகழ், பெரும் பட்டம் எல்லாம் 11. சரி, அப்போது அந்த இடத்துல யார் போயிருக்கா? செவ்வாய் இருக்கார். இவ்வளோ காலம் செவ்வாய் எங்கே இருந்தார்? 10ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். போன மாதம் அதுக்கு முந்தின மாதம்லாம் நல்லா இருந்தீங்க, ஆக்டிவாக இருந்தீங்க, சுறுசுறுப்பாக இருந்தீங்க. இப்போவும் அதே மாதிரி தான். ராசிநாதன் செவ்வாய். நீங்கள் 11ஆம் இடத்துல இருக்கீங்க, லாபம் சொல்கிற இடத்துல இருக்கீங்க. 11ஆம் இடம்னா லாபம். இப்போ தான் சொன்னேன். அந்த லாபம் சொல்கிற இடத்துல மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் போயிருந்தால் உங்கள் சிந்தனை ஃபுல்லாக லாபம் லாபம் லாபத்திலேயே இருக்கும். 11ஆம் இடம் ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம்னு சொன்னேன். அப்போ உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகளை அனுபவிக்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கணும், உல்லாசமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பர்சனல் நல்லா இருக்கணும், இப்படி சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இது அத்தனையும் நிறைவேறும். அதோட சிறப்பு, நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு அதுக்கு மேலே நடக்கும். ஏன்னா குரு பார்வையில் இந்த கிரகமெல்லாம் இருக்குது. குரு பார்க்குறாரு. குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி சொன்னேன். அப்போ குரு பார்வையில் செவ்வாய் மட்டுமா இருக்குது? இந்த செவ்வாய் இருந்தது மட்டும் இல்லை, திரும்ப 4ஆம் பார்வையை உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குது. யார் அவர்? செவ்வாய். செவ்வாய்னா என்ன? ராசிநாதன். செவ்வாய்னா சொத்து, செவ்வாய்னா பூமிக்காரன், செவ்வாய்னா கட்டிட பொறியாளர், செங்கக்காலவா, இப்படி சொல்லிட்டே போகலாம். அரசியல், பூமி யோகம், விவசாயம் எல்லாம் செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய்னால 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வருமானத்துக்கு குறை ஒன்றும் இல்லை. நான் இப்போ சொன்ன தொழிலெல்லாம் இருக்கிறவங்க வருமானம் நல்லா இருக்கும், நிறைய வரும். ஏன்? ராசியை 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலே யோகம். அதை செவ்வாயை குரு பார்க்கறது அதோட யோகம். அடுத்தது செவ்வாய் எங்கே பார்க்குற? டைரெக்டாக 7ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5னா என்ன? பூர்வீகம், அதிர்ஷ்டம், அதெல்லாம் நிறையா பேசியிருக்கோம். அப்போ அந்த இடத்த செவ்வாய் பார்க்கும்போது குலதெய்வம் கோவில் போவீங்க, குலதெய்வம் கோவில் கட்டுவீங்க, குலதெய்வத்துக்கு அன்னதானம் செய்வீங்க, உங்கள் குழந்தைங்க வெளியூரில் போய் படிப்பாங்க, உங்கள் பூர்வீகம் தாய் மாமன் சிறப்பாக இருக்கும். அப்போ 5ஆம் இடம் உயர்கல்வி நல்லா இருக்கும். உயர்கல்விக்காக வெளியில் போவீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்து இவர் எங்கே பார்க்குறாரு? 8ஆம் பார்வையை உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாம் சால்வ் ஆகும். ஆக இந்த ஒரு கிரகம் உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இவ்வளோ இடத்தையும் பார்க்கும்போது அதிர்ஷ்டமே. அதை விட சிறப்பு, இந்த குரு பார்வையில் ராசிநாதன் இருந்தால் லக்னத்தையோ ராசியையோ சூரியனோ செவ்வாயோ குருவோ பார்த்தா அந்த யோகம், அந்த ஜாதகம் யோகமான ஜாதகம். அப்போ உங்கள் ராசிநாதனை குரு பார்ப்பது சிறப்பு. சரி, அடுத்து இங்கே யார் இருக்கா? புதன் இருக்கார். புதன் யார்? 3க்கும் 6க்கும் உடையவர். 3னா கமிஷன், கம்யூனிகேஷன், தொடர்புகள் ஸ்தானம், புத்தகம், கையெழுத்து, இதெல்லாம் சொல்கிறது. அப்போ இது சம்பந்தமான தொழிலில் இருக்கவங்களுக்கு லாபம். சரி சார், 11 சூரியன் இருக்கலாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். 11 சூரியன் இருக்கலாம். அவர் போய் 12க்கு போகிறாரு. சூரியன் 12க்கு போய் மறையக்கூடாது. ஆனால் பாவகிரகங்கள் முறையில் மறையலாம். ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த ஒரு நல்ல இடத்த பார்க்கறதுனால அந்த பாதிப்பும் இல்லை. அப்போ இந்த மாதம் என்ன கிடைக்கும்? நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். புதனை குரு பார்க்குது. புதன்னா கல்வி. அப்போது கல்வி தொடர்பான மாணவர்கள், கல்லூரி அத்தனை பேருக்கு யோகம். பதவி உயர்வு உண்டு. அரசியலில் அரசாங்கத்தில் பதவி உயர்வு உண்டு. பூமி யோகம் உண்டு. என்ன மைனஸு? ராகு 11ல் இருக்கார். அது ஏற்கனவே லாபம். இந்த செவ்வாய் அஷ்டமாதிபதி செவ்வாய் தானே, அவர் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பல்லு கண்ணுக்கு ஒரு மருத்துவ செலவருக்கு சின்னதாக இருக்கும், எல்லாருக்கும் இல்லை. அப்போ பேச்சில் கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில் போய் டாக்டரை பார்த்துக்கணும். இந்த மாதம் உண்மையில் ஒரு அற்புதமான மாதம். மேசராசிக்காரங்க 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே 10ஆம் தேதி 11ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கவனம் கவனம். நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடை பண்ணுங்க. ஓம் நமச்சிவாய.